நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஐயனார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மூலிகை ஹேர் ஆயில் தயாரிக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த பொருள்லாம் வச்சுருக்கோம். வாங்க இந்த பொருள் என்னென்னலாம் வச்சு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற பார்க்கலாம். இது கருவேப்பிலை, இயற்கையாக நம்ம காடுகளில் கிடைச்ச கருவேப்பிலை. இது ஆவார இலை, ஆவாரம் பூவு, இது ரோஜாப்பூ வாசனைக்காக, இது கண்ணுக்கு குளிர்ச்சி நம்ம நந்தியாவட்ட பூவு, இது மஞ்சள் கரிசாலை. இது ரொம்ப ரேர் வெரைட்டி. பாருங்கள், மஞ்சள் கரிசாலை அதிகமாக கிடைக்காது, ரேர் வெரைட்டிங்க. இது வந்து நம்ம வேம்பு. அடுத்தது இது பாருங்கள், இதான் வந்து வெள்ளை கரிசாலை, வெள்ளை கரிசாலை பூ. இது கருந்துளசி, சவுரிக்கொடி, இது கரும்பூலா இலை. பாருங்கள், வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நம்ம உரித்து வச்சுட்டோம். இது கத்தாழை, கத்தாழை. இது நம்ம வெத்திலை, வெப்பாலை இலை, வெந்தயம் ஊற வச்சுருக்கோம், ஊற வச்சது, நைட்டு ஊற வச்சது. இது அவுரி, இது நொச்சி இலை, இது வந்து நாட்டு நெல்லிக்காய். இந்த விதையெல்லாம் எடுத்து தனியாக பிரித்து வச்சுட்டோம். அருகம்புல், இது பாருங்கள், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, மருதாணி, இது வந்து சவுரி முடின்னு சொல்லுவாங்க, சவுரி கொடி. இது வந்து அம்மா கூந்தல், முதியோர் கூந்தல், அப்படி இதுக்கு பல பேர் இருக்குது. வெட்டி வேறு. இப்போ நம்ம மூலிகைலாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த மூலிகை எல்லாமே இயற்கையாக காடுகளே இருந்து நம்ம இயற்கையாக விளைஞ்சதை கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நாட்டு வெரைட்டி. இதை நம்ம இப்போது கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி காய்ச்சலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மருதாணி, அவுரி, கருவேப்பிலை, கரிசாலை, சின்ன வெங்காயம், காட்டு நெல்லி, இதெல்லாம் நம்ம உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போட போகிறோம். இப்போ முதல்ல மருதாணியை உரலில் போட்டு நல்லா இடிக்கிறோம். விறகடுப்பு பற்ற வச்சு மொத்தமான இரும்பு வானல் சட்டியை வச்சாச்சு. இதில் இயற்கையாக விளைஞ்ச மரச்செக்கில் பொழிஞ்ச தேங்காய் எண்ணெயை சட்டியில் ஊற்றுறோம். செக்கில் ஆட்டி நல்லா தெளிய வச்ச எண்ணெயை தான் நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்குது எண்ணெய், தண்ணி மாதிரி தெளிஞ்ச எண்ணெயை எடுத்து நம்ம ஊற்றியாச்சு. வானல் சட்டியை நான் மட்டமாக வைக்கிறேன். ஏன்னா சாய்வாக இருந்துச்சுன்னா எண்ணெய் கொதி வரும்போது கீழே போயிட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம மட்டமாக வச்சுக்கிட்டோம். இந்த பொருளை இப்போது எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். ஒன்று ஒன்றா போடலாம். வெள்ளை கரிசாலை நம்ம நசுக்கி வச்சுருக்கோம். லேசாக உரலில் போட்டு நசுக்கிட்டோம். இது மஞ்சள் கரிசாலை, அவுரி, நெல்லிக்காய்,
கருவேப்பிலை, நசுக்குன கருவேப்பிலை, மருதாணி, வெந்தயம், நந்தியாவட்ட பூவு, ரோஸு, வெங்காயம், கத்தாழை, பொடுதலை ஒன்று போடுவோம், அருகம்புல், செம்பருத்தி பூ, நொச்சி இலை கொஞ்சம் போட்டுக்குவோம், வெப்பாலை இலை, கருந்துளசி இலை, சௌரி கொடி கொஞ்சம் போட்டுக்குவோம், வேப்பிலை கொஞ்சம், வெட்டிவேர் போதுன்னு நினைக்கிறேன். ஆவார இலை, ஆவாரம் பூ, பவளமல்லி கொஞ்சம் போட்டுக்கிற வாசனைக்காக. சேர்த்துருக்கிற மூலிகைகள் எல்லாமே இயற்கையாக காடுகளில் கிடைச்சதுங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம தோட்டத்தில் வளர்க்குறத விட இதுபோல் இயற்கையாக கிடைக்கிற மூலிகைகளுக்கு வீரியம் மிக மிக அதிகம். அப்படிப்பட்ட ஒரு 23 வகையான மூலிகையில் ஒன்றா சேர்த்து தரமான ஹேர் ஆயில் தயார் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுதல், இந்த பொடுகு பிரச்சனை, நரைமுடி, வழுக்க விழுதல் இதெல்லாம் நீங்கி சொட்ட தலையிலையும் முடி வளருங்க. முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருமையாகவும் வளரக்கூடிய தரமான எண்ணெய் தயாராகிடுச்சு. எண்ணெய் நல்லா கொதி வருது, மூலிகை சாரெல்லாம் நல்லா இறங்குது பாருங்கள், நல்லா கலர் மாறி வருது. மூலிகைகள் எல்லாமே நல்லா வெந்து சாரெல்லாம் ஆயிலில் இறங்கி எண்ணெய் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சட்டியை இறக்கி வச்சுருவோம். சூடு நல்லா ஆறுற வரைக்கும் பொறுத்திருந்து ஆறின பிறகு இந்த சக்கையெல்லாம் வடிகட்டி ஃபில்டர் பண்ணிவிட்டு எண்ணெயை எடுத்து நம்ம தேவையான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போது அற்புதமான தரமான ஹேர் ஆயில் தயாராகிடுச்சு. தேவைப்படுறவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம். கொரியர் மூலமும் அனுப்பி வைக்கிறோம். தேவைப்படுறவங்க கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் தொடர்ந்து நம்ம பதிவை பாருங்கள்.
நன்றி, வணக்கம்.